அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, சனி பெயர்ச்சி எப்பொழுது நடைபெற உள்ளது? பல பேருக்கு பல குழப்பங்கள். 2025ஆம் ஆண்டா அல்லது 2026ஆம் ஆண்டா? எப்பொழுது சனிப்பெயர்ச்சி நடைபெறுகின்றது? ஒரு யூடியூப்பில் 2025ங்கிறாங்க, இன்னொரு யூடியூப்பில் இன்னொரு ஜோதிடர் 2026 தான் நடக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பல பேர் நமது சேனலில் கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி, நம்ம வாட்ஸ்அப்லையும் சரி தொடர்ந்து சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கீங்க. உங்களது அனைத்து சந்தேகங்களையும் தீர்க்கும் ஆடியோ பதிவு இது. ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பு சொந்தங்களே. அன்பானவர்களே, சனி பகவான் இந்த பேரை கேட்டாலே ஒரு விதமான அச்ச உணர்வு நமக்குள்ளே வரும். ஏன்னா இந்த சனி பகவான் பல பேர் வாழ்க்கையில் பல விஷயங்களை செஞ்சுருக்காரு, நல்லதும் செஞ்சுருக்காரு, சில விளையாட்டுகளும் விளையாடிருக்காரு. பல பேர் பல துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க. எனவே தான் சனி பகவான் சொன்னாலே ஒரு வித பயம். ஆனால் உண்மை என்னன்னா, சனி பகவான் ஒரு நீதிமான். அவரவர் செய்த கர்ம வினைக்கு ஏற்ப அவரவருக்கு பலாபலன்களை அள்ளி தருவார். அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, அள்ளி கொடுத்துருவார். நல்லது கொடுக்கறதுனால அள்ளி கொடுத்துருவார், கெட்டது செய்யணுனாலும் பாரபட்சமே இல்லாமல் ஓய்வே இல்லாமல் அடித்து நவுத்துவார். அதனால தான் சனி பகவான் அப்படின்னாலே ஒரு வித அச்ச உணர்வு. இந்த சனி பகவான் ரொம்ப நிதானமான ஒரு கிரகங்க. ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துப்பார். அதனால தான் இந்த சனி பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த சனி பயிற்சி இந்த ஆண்டு எப்போ நடக்குது? 2025 2026? ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 2 விதமான பஞ்சாங்கங்களை ஜோதிடர்கள் பின்பற்றுகின்றார்கள். திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது. கிரகங்களுடைய சஞ்சாரங்களை அடிப்படையாக கொண்டு கணித்து வாக்கிய பஞ்சாங்கத்தை கொடுக்கறாங்க. எனவே தான் கோவில்களில் பெரும்பாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுவாங்க. திருக்கணித பஞ்சாங்கங்கிறது சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தையும் கணக்கிட்டு உருவாக்கப்பட்டது. இந்த காலத்தில் கிரகங்கள் எத்தனை, அப்போ ராகு கேது அந்த 2 கிரகத்தையும் திருக்கணித பஞ்சாங்கத்தில் கணக்கில் எடுத்துப்பாங்க. திருக்கணித பஞ்சாங்கம் என்பது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட கிரகங்களின் சஞ்சார நிலை மாற்றத்தையும் கணக்கில் கொண்டு கணித்து தரப்படும் பஞ்சாங்கம். நான் கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனால் தமிழ்நாட்டை தவிர பெரும்பாலும் மற்ற கோவில்களில் திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுவாங்க. அடியேனுடைய சொந்த கருத்து, இப்போ நான் சொல்கிறது என்னுடைய சொந்த கருத்து, திருக்கணித பஞ்சாங்கம் என்பது இன்றைய காலகட்டத்துக்கு சரியானதான பலன்களை தருகின்றது என்பது என்னுடைய சொந்த கருத்து. பல காலமாக ஜோதிடர்களிடையே வாக்குவாதம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, பஞ்சாயத்து போயிட்டே தான் இருக்குது. திருக்கணிதம் பெருசா, வாக்கியம் பெருசா அப்படின்னு. நான் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே வரவில்லை. வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறவங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுங்க, திருக்கணித பஞ்சாங்கத்தை கடைபிடிக்கிறவங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை கடைபிடியுங்கள். திருக்கணித பஞ்சாங்கம் என்பது இன்றைய காலகட்டத்திற்கு துல்லியமான பலாபலன்களை தரும் என்பது அடியேனின் கருத்து. எனவே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025 மார்ச் 29 சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேனை பொறுத்தளவுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தை நான் பின்பற்றுபவன். திருக்கணித பஞ்சாங்கத்தின் கணிப்பு துல்லியமாக இருக்கும் என்பது என்னுடைய ஆலோசனை. என்னுடைய கருத்தின்படி சனி பெயர்ச்சி என்பது 2025ஆம் ஆண்டு நிகழ உள்ளது, மார்ச் 29ஆம் தேதி. எனவேதான் நமது அறக்கட்டளை இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றி மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதை முன்னிட்டு சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் 7 ராசிக்காரர்களுக்காக செய்கின்றோம். மேசம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய இந்த 7 ராசிக்காரர்களும் இந்த சனி பெயர்ச்சியினால் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுலேயும் ஒரு சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. இதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன் கிடைக்கும், அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சில ஜோதிடர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது அவருடைய பார்வை, நான் அவர்களை குறை சொல்ல மாட்டேன். நான் ஏன் இந்த 7 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பதிவுகளாக உங்களுக்கு நான் வழங்க உள்ளேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இந்த 7 ராசிக்காரர்களுக்காக இந்த மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி யாகத்தில் வைத்து 2.5 ஆண்டு காலம்
அவர்களுக்கு சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் பாதுகாப்பு கவசமாக இருக்கும் சனி பெயர்ச்சி பரிகார ரக்ஷை வழங்க உள்ளேன். இந்த ரக்ஷை தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மார்ச் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சனி பெயர்ச்சியினுடைய குழப்பம் இப்பொழுது உங்களுக்கு தீர்ந்திருக்கும் என்பதை நான் நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.